அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 93வது அத்தியாயம் 3 வசனங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த 93வது அத்தியாயத்தின் அல்லுஹா முற்பகல் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தின் பெயர் இடப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லுஹா என்று இடம்பெற்றிருப்பதால் இந்த அத்தியாயத்திற்கு அந்த பெயரானது வந்திருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் வத்துஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இஸா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த திருமுறை குர்ஆனில் சொல்லிவிட்டு இந்த 2 வசனங்களில் முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகின்றான். எந்த ஒரு விஷயத்தையும் அரபு உலகத்தில் எந்த ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் அந்த மக்களிடத்தில் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. வல்லாஹி, அல்லாவின் மீது ஆணையாக என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதே போல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் இந்த 2 முற்பகல் மீதும் மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகின்றான். மா வத்தாக்க ரப்புக வமா ஹலா. இந்த 3வது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், முஹம்மதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், மா வத்தாக்க ரப்புக வமா ஹலா. முஹம்மதே, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எதற்காக வேண்டி இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் அந்த மக்கள் அளித்து வந்தார்கள். எந்த அளவுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் அளித்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய நிலையில் நாம் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு சிறிய துயரத்தையும் துன்பத்தையும் நம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது. அந்த அளவுக்கு மோசமாக அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் எதிர்க்கின்றார்கள். அவர்கள் எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் நல்ல தெள்ள தெளிவாக இறைவனுக்கு அஞ்சி மட்டுமே என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்தையும் கூடவே செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. வெறுமனே உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்வதில் அது ஒரு எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், சத்தியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நன்மையை ஏவி இதெல்லாம் தீமை அப்படிங்கிறதுல மக்கள் கொந்தளித்தார்கள். உதாரணத்துக்கு சஹாபாவுடைய அந்த காலத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உயர்வு தாழ்வு கற்பித்து வந்தார்கள். குறைஷிகளும் குறைஷி அல்லாதவர்களும் இன்னும் அரபி பேசுபவர்களும் அரபி அல்லாதவர்களை ஊமையர்கள் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஜாஹிலாத்தில் அவ்வளவு கொடுமையான மக்களாக இருந்தாங்க. நினச்சி பாருங்கள், இப்படிப்பட்ட இவர்களுக்கு மத்தியில் தூய்மையான மார்க்கத்தை எடுத்து சொல்வது என்பது எவ்வளவு சிரமம். இன்றைக்கி பார்க்குறோம், விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் பல செய்திகளை நிரூபிக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு செய்தியும் அறிவுபூர்வமாக சிந்தித்து சொல்லக்கூடிய இந்த செய்திகளையே மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த அளவுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள். சாதாரணமாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்களா? நன்மையை ஏவி இதை தீமையை தடுக்கக்கூடிய நம்மிடத்தில் நம்ம சொல்கிறோம் வட்டி ஹராமுங்கிறோம். சாதாரணமாக வட்டி ஹராமுங்கிறது யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி உயர்வு தாழ்வு சமூகத்தில் உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கக்கூடாது
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் இல்லை என்பதை நாம் சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல இன்னல்களை கஷ்டங்களை கொடுத்தாங்க. இந்த 3வது வசனம் வத்துஹா வல்லைலி இஸா சஜா மா வத்தாக ரப்புக வமா ஹலா, இது எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால், ஜுனுத் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அப்துல்லா பின் சுஃபயான் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அறிவிக்கின்றார், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்போது 2 இரவுகள் அல்லது 3 இரவுகள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தொழுகைக்காக எந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, முகம்மதே, உம்முடைய ஷைத்தான், அதாவது இந்த வஹி செய்தி வருதில்ல, இறைவனிடத்திலேருந்து வரக்கூடிய அந்த வஹி செய்தியை அந்த பெண்மணி சொல்கிறா, உன்னுடைய ஷைத்தான் உம்மை கைவிட்டு விட்டான் என்று நான் நினைக்கிறேன். ஏன், ரசூல்லா 3 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, எந்திரிக்க கூட முடியல. அப்போது அந்த எதிர்ப்பை எப்படி வெளிப்படுத்துகிற அந்த பெண்மணி, உன்னுடைய ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டான் என்று நான் நினைக்கிறேன், அதனால்தான் 2 இரவுகளாக இல்லை 3 இரவுகளாக உன்னுடைய ஷைத்தான் நெருங்கி வந்ததை நான் பார்க்கவில்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த இறை செய்தி வராததை எப்படி அந்த பெண்மணி சுட்டி காட்டுறா பாருங்கள். 2-3 நாளாக உன்னிடத்தில் அந்த ஷைத்தான் உன்னிடத்தில் வரல என்பதை கூறுகிறாள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாண்பும் மகத்துவம் மிக்க வல்லமை வாய்ந்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை அருளுகின்றான். அந்த நேரத்தில் வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, அதாவது இரவின் மீது சத்தியமாக, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா ஹலா, உங்கள் இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை என்கின்ற இந்த வசனத்தை இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளுகின்றான். இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த வசனத்தில் என்ன படிப்பினைனா, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா பல இன்னல்களை துன்பங்களை எல்லாம் கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வெறுக்கவும் இல்லை, ஒருபோதும் கைவிடவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி தான் வைத்தான். அதே போலத்தான் இன்றைக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் பல இன்னல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கின்ற அந்த ஒரு படிப்பினையை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அளிக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று இந்த தருணத்தில்தான் இந்த 93வது அத்தியாயம், இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக அருளினான் என்று சொன்னால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த 2-3 நாட்களில் வஹி செய்தி வராததை ஒரு பெண்மணி எவ்வளவு பாருங்கள் வார்த்தையால், உன்னுடைய ஷைத்தான் உன்கிட்ட வரல, உன்னை வெறுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அருளிருக்கின்றான். இதிலிருந்து நாம் அல்லாஹ் நம்மை ஒருபோதும் வெறுக்கவும் மாட்டான், மூமின்களை கைவிடவும் மாட்டான் என்று இறையச்சத்தோடு நம்பி நம்முடைய தாவா பணியை நாம் தொடருவோம் என்று சொன்னால், மற்ற வணக்க வழிபாடுகளை யாரை பற்றியும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க என்று சிந்திக்காமல் இறைவனுக்காகவே நாம் கட்டுப்பட்டு இறை அமல்களையும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான். வெற்றியை தரக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.